இல்லே, நீ ஒருத்தனே போதும். நானே செவனேன்னு இருக்கேன். என்னத்துக்கு? உங்க ஆத்தா கறிக்கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கா? என் வாயை எதுக்குல கிளறுற? இப்ப போப்பா. அம்மா சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குமான்னு சந்தேகமா தான் இருக்கு. நீ படிச்சோக்க கிளம்பி இருக்கிறத பார்த்தா எனக்கே சந்தேகம் வருதே. பின்ன அனிதாமாக்கு சந்தேகம் வராமலா இருக்கும்? வரும்ல, வரும். உங்க அம்மாக்குள்ள சந்தேகம் உனக்கு வந்துருச்சா? இல்ல, அவ கூட சேராத. காலையிலே ஏதாவது வம்பளக்க போறா. அத்தா, அந்த பொண்ணுதான் இது. எந்த பொண்ண சொல்றா? யாரு? அடேங்கப்பா, இது யாரு? புதுசா இருக்கு. ஏக்கோ, நீ யாரு? இல்ல, சும்மா இரு. எதையாவது தொணம்பியோ? முதல்ல நாங்க விசாரிச்சுக்கிறோம். நீ உன் வேலையை பார்த்துட்டு உள்ள போ. அதானே, பொம்பளை பிள்ளைன்னு நீ விசாரிப்ப. ஆம்பளை பிள்ளைனா என்ன விசாரிக்க சொல்வியா? இல்ல, உள்ள போக போறியா இல்லையா? போடேன் தாயே, போடேன். உன் புருஷனுக்கு ஒண்ணு நான் வடிஞ்சு கட்டிட்டு வந்துருவியே. என்னம்மா விஷயம்? தயங்காம சொல்லு. எதுக்காக எங்களை பார்க்கணும்னு சொன்னியா? அக்கா, குமாரு என்ன காதலிச்சாரு. நானும் அவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். குமாரை பார்க்க தான் நான் இங்க வந்தேன். என்னம்மா சொல்ற? அந்த லூசு பையில ஒரு ஆளுன்னு பார்க்க வந்தியா? அவன் ஏற்கனவே எங்க போனான்னு கண்டுபிடிக்க முடியல. நீ என்னன்னா அவனை விரும்புறன்னு சொல்ற? அந்த மாதிரி ஆட்களை தான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் போல. அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவரு ரொம்ப நல்லவர். என்ன மனசார விரும்பினாரு. நானும் அவரும் மனசார விரும்பினோம். திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னை பார்க்க கடற்கரைக்கு வாரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. நானும் தினமும் போய் காத்து காத்து கிடந்தேன். அப்புறம் அன்னைக்கு தான் விஷயம் தெரிஞ்சிச்சு. அவரு உங்களுக்கு நல்ல பழக்கமாமே. அதான் இங்க வந்தேன். ஏமா, முன்ன பின்ன யாரு என்னன்னு தெரியாம நீங்க பிசாட்டி பழகிடுவீங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். நாங்களே அவனை காணும்னு தேடிக்கிட்டு கிடக்கோம். நீ என்னன்னா அவன் கூட பழகன வச்சேங்கிற. ஏமா, வெறும் பழக்கம் மட்டும்தானே? இல்ல அவன் உன்னையும் ஏமாத்திருக்கானா? என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவர் கண்டிப்பா வந்துருவார். எங்கேயாவது ஏதாவது விபத்துலையாவது எதுலையாவது சிக்கியிருப்பாரு. மற்றபடி அவர் ரொம்ப நல்லவர். அவர் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் கையில சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னம்மா பேசுற? நீ பேசுறது உனக்கே சரின்னு படுதா? இங்க பாரு, அவன் கடைஞ்செடுத்த வெண்ண மாதிரி தான் தெரியறான். அவன் சரி கிடையாது. அவன் எங்க வீட்டு பொண்ண ஏமாத்திருக்காமா. நாங்களே பரிதவிச்சு போய் நிக்கிறோம். நீ என்னன்னா நல்லவரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா. குமார் மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். குமார் ரொம்ப நல்லவர். அந்த பொண்ணு ஏதோ அறியாமையில பேசுது. அவரு அப்படியெல்லாம் ஏமாத்திட்டு போயிருக்க மாட்டாரு. அந்த பொண்ணு ஏதாவது தப்பா ஏதாவது எனக்கு சொல்ல தெரியலக்கா. எங்கேயாவது தெரியாம வந்திருப்பாளா இருக்கும். இல்ல வேணும்னே வந்திருப்பாளா இருக்கும். குமார் ரொம்ப நல்லவருக்கா. அவரை பத்தி யாரு தப்பா சொன்னாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. நீ என்ன லூசா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இங்க பாருமா, நாங்களே எங்க பொண்ணு வாயும் வயிறுமா வந்து நிக்காலேன்னு வருத்தத்தில் இருக்கோம். நீ என்னன்னா இப்ப வந்தா கூட அவனை கட்டிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது இருக்கா? அடியே, நீ யாரடி புதுசா இங்க வந்து நிக்கிற? உன்னை இதுக்கு முன்னாடி இந்த ஊர்லயே பார்த்தது இல்லையே. ஆமா, இவருக்கு உனக்கு என்ன? வாய மூடு. இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு அவளுக்கும் என்ன? அவ உன் குமார தேடி வந்திருக்காமா. குமார என்ன ஒன்னும் தேடி வரல. என்னடி சொல்றாரு? என்ன சொல்றாரு? குமார தேடி வந்திருக்கியா? குமாருக்கு உனக்கு என்ன? ஏய், சும்மா அவர் மேல வீண் பழி போடுறதுக்காக இவர் உன்னை ஏவி விட்டுருக்காரா? இங்க பாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஆரஞ்சு பல்லகிலெல்லாம் கழுத்தி போடுவேன், கழுத்தி. நானும் குமாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார காதலிச்சோம். அவரு என்ன விட்டுட்டு
உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. நானே அவரை காணோன்னு பதட்டத்துல இங்க வந்து நிக்கிறேன். நீங்க வேற மாதிரி என்னலாமோ சொல்றீங்க. என்ன சொன்ன? குமாரை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா சொன்னேன், நாக்கு அறுத்து போடுவேன், அறுத்து. எனக்கு குமாரை பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும். மரியாதையா வெளியே போ. என்ன அனிதா, அறிவு கட்டத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அது உனக்கு அறிவு இருக்கா? அவளை எதுக்கு அடிக்கிற? கையை எடு, வாய மூடு. இதெல்லாம் ஓ வேலையா? ஒன்னும் அடிக்க முடியல, அதான் அவளை அடிக்கிறேன். போதுமா? மரியாதையா எடுத்த களி பண்ணுங்க. எவ்வளவு திமிரு இருந்தா குமார் மேல பழி போடுறதுக்காக இவளை எங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா, எனக்கு இதுதான் வேலை. அந்த ஆளு மேல பழி போட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? கொஞ்சம் அது அறிவு இருக்கா உனக்கு? அவன் எங்க போய் தொலைஞ்சானோன்னு அந்த பிள்ளை பதட்டத்துல வந்திருக்கா. நீ என்னன்னா லூசு மாதிரி வளரிக்கிட்டு இருக்க. இங்க பாருமா, அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் பொண்டாட்டி உள்ள உட்காந்துருக்கா. நீ போய் அவகிட்ட கேட்டுட்டு எடுத்து காலி பண்ணு. ஓ, எனக்கு என்னமோ உமர் மேலதான் சந்தேகமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீராதான் இருப்பேருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வேற வேலை இல்லை பாரு. அந்த ஆளை ஏதாவது பண்ணணும்னு தான் நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இத்தனையும் பண்றேன். போதுமா? மரியாதையா எடுத்த களி பண்ணு. உனக்கு வேற வேலை என்ன? எதையாவது சொல்லிக்கிட்டே தெரியணும், யார் மேலேயாவது பழி போடணும். அதான் உன் வேலை. அவன் பண்ண லட்சணத்துக்கு அவனை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல. இவ ஏண்டி இப்படி இருக்கா? இவ மாறவே மாட்டாளா? இவ புத்தி மாறாதா? இதுங்கத்தான் என்ன செய்யறது? பாவம், இவ தங்கச்சி வந்து இங்க உட்கார்ந்துருக்கா. அதையே நமக்கு சரி பண்ண முடியல. தலை வேற வலிக்குது. இதுல இவளை வேற பத்தி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அவ தன்னால சரியாயிருவா, விடுங்க. நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இவ தொல்லை தாங்க முடியல. அந்த பிள்ளைய அடிக்கிறா. அந்த பிள்ளைய அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சொன்னாலும் கேட்க மாட்டா. ச்சே, ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. ஆமா, அவ இன்னைக்கு எப்படி இருக்கா? அவ எப்பவுமே அப்படித்தான். இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. வாங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம். அந்த ஆளை பத்தி ஏதாவது விவரம் தெரியுதான்னு பாப்போம். எங்க போய் ஐஸ் பாக்குறது? என்னன்னு பாக்குறது? எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. பாவம் இந்த பொண்ணு வாயும் வயிறுமா வந்து நிக்கிறா. அடுத்தால ஒருத்தி எனக்கு தங்கச்சி மாதிரி இருக்கா. அவ வேற வந்து நிக்கிறா. நான் யாருக்கு என்ன பதில் சொல்ல, என்ன பண்ணன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தலையெல்லாம் சுத்துது. அத்தான், வீட்டுக்குள்ள இருந்தாலே மண்டை எதுவும் வேலை செய்யாது. கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம். அப்புறம் ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். சரி ஐசு. போயாச்சா? அதானே பார்த்தேன். பாவி மனுஷன் அவளை கூட்டிக்கிட்டு சுத்துறதே வேலையா வச்சிருக்காரு. காரணம் இவளை போய் 4 கிளி கிழிச்சா அடங்குவா. என்னடி, எங்க மினிக்கிட்டு கிளம்பிட்ட? அதுவும் வயிறு தெரிய புடவை உடுத்திருக்கியே, என்னத்துக்கு? ஏங்கா, நான் என்ன செஞ்சாலும் குத்தமா தான் பாப்பியா? ஏங்கா இப்படி இருக்க? எனக்கு முடியல. ஏதோ புடவை கட்டணுமேனு கட்டுனேன். அதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நான் வீட்டுக்குள்ள இருந்தா நைட்டியை தானே போட்டிருப்பேன். நான் போறேன்க்கா. நான் யாருக்கும் தொந்தரவா இருக்க நினைக்கல. என்னால உனக்கு ஏங்கா தொந்தரவு? நீ படுற கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல. நீ சந்தோஷமா இருக்கா? நான் இந்த வீட்டை விட்டே போறேன். நீ வீட்டை விட்டு போன உடனே அவர் வந்து என்னை சாத்துன்னு சாத்தணும், அதுதானே உன் ஆசை? அப்படியே போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மகாராணி உன்னை கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வருவா. நீ உள்ள வந்து நுழைவ. அதானே உங்களோட திட்டம்? அடியே, 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டீங்களா? இல்ல நீ மட்டும் போட்டியா? இல்ல அவ போட்டுட்டு உனக்கு கேக்குற மாதிரி சொன்னாளா? சொல்லிடியே. ஏக்கா இப்படி இருக்கே? ஏன் இப்படி இருக்கே? எப்பவுமே இப்படித்தான் இருப்பியா? ஏக்கா, நானே மனசு நொந்து போய் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். எனக்கு என்ன உன் வீட்டுல இருக்கணும்னு ஆசையா? அம்மாவை பார்க்கதான் போலான்னு நினைக்கிறேன். பாவம் அம்மா மனசு சங்கடப்படுமே. என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம நான் திண்டாடிக்கிட்டு வரேன். நீ என்னன்னா இப்படி என்ன தினம் தினம் சித்திரவதை பண்ற? உன்கிட்ட சித்திரவதை அனுபவிக்கிற அளவுக்கு எனக்கு மனசுல தைரியம் இல்லக்கா. அந்த ஆளு என்ன விட்டுட்டு போயிட்டு பாவம் ஒரு வயசு பிள்ளை, அதையும் ஏமாத்தி விட்டுட்டு போயிருக்கான். இன்னும் என்னெல்லாம் பண்ணி தொலைச்சிருக்கானோ தெரியல. என்னன்னா இப்ப வரைக்கும் குமார் நல்லவேங்கிற. வாய மூடுடி, வாய மூடு. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன் தான். ஆனா உங்களுக்கெல்லாம் அவன் தப்பானவனா தெரியறான். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்கிட்ட இது வரைக்கும் அவன் கண்ணியமா தான் நடந்துக்கிட்டான்.
அவன் எந்த தப்பையும் பண்ணலன்னு நான் நம்புறேன். நீ நம்பு, நான் நம்பு, நம்பாட்டி போ. மரியாதையா உள்ள போ. அந்த ஆள் வந்த பிறகு எங்கேயும் போ, அந்த ஆளுகிட்ட சொல்லிட்டு போ. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். நான் போய் எங்க அம்மையை பார்த்துட்டு வாரேன். ஏண்டா இந்த அக்கா இப்படி இருக்காளோ? ச்சே, எப்பதான் மாறுவாளோ தெரியல. சித்தி சோறு பொங்கிட்டியா? அம்மா எங்க போச்சு? சித்தி இன்னைக்கு என்ன குழம்பு? யாரு குழம்பு வச்சா? நீ சோறு பொங்கினியா இல்ல அம்மா சோறு பொங்கிச்சா? சொல்லு. அபி, அம்மா தான் சோறு பொங்கி வச்சுட்டு போயிருக்கா. சாம்பார் வச்சு அவரைக்காய் பொரிச்சிருக்கா. உனக்கு வேணா ஆம்லேட் போட்டு சாப்பாடு தரவா? அச்சச்சோ, உனக்கு எதுக்கு இந்த வேலை? இங்க பாரு, நீ ஒண்ணுமே செய்யக்கூடாது சரியா? நானும் உனக்கு சோறு போட்டு வரேன், நானும் சோறு சாப்பிட போறேன். 2 பேரும் சாம்பார் வச்சு அவடைக்காய் வச்சு சாப்பிடுவோம் சரியா? எனக்கு பசிக்கலடி, நீ சாப்பிடு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ குட்டி பாப்பாக்கும் சேர்த்து சாப்பிடணும் தெரியுமா? அதான் நான் போய் சோறு வச்சுட்டு வரேன், நம்ம 2 பேரும் சாப்பிடும் சரியா? சரிடி தங்கம். அனிதம்மல்ல இருக்கு எங்க இப்படி ஆவேசமா வந்துகிட்டு இருக்க? சரி வரட்டும், என்ன ஏதுன்னு கேப்போம். என்னக்கா இந்த பக்கம்? ஆமா, நீ என்ன கால்ல செருப்பு கூட போடாம வேக வேகமா வந்துகிட்டு இருக்க? என்ன செருப்பு போட மறந்துட்டியாக்கும்? ஆமா, என் கதை தான் ஊரு பூரா சிரிப்பா சிரிக்குது. இதுல செருப்பு ஒண்ணுதான் குறை. ஏக்கா, தலை பூரா சுத்துது பாத்துக்க. என்னன்னு சொல்ற? ஆமாட்டி, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உன் தங்கச்சிக்காரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தியே அந்த குமார், அவன் ஒரே பொம்பளை பொறுக்கியாம்ல? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழின்னு முழிக்கிற? கல்யாண வீட்டிலேயே தான் நான் அவனை கவனிச்சனே. உன்னையே சுத்தி சுத்தி தான் வந்தான். நீதான் நல்லா கொடுத்து விட்டுருவேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். அதுக்குள்ளயும் உன் தங்கச்சி குட்டையை கலப்புற மாதிரி சண்டையை போட்டு விட்டுட்டா. ஏடி, அவன் சரியான பொம்பளை பொறுக்கியாம்ல? ஊரு பூரா சொல்லிட்டு தெரியுறாவோ. இப்ப கூட உன் புருஷனை வழியில பார்த்தேன். எவ்வளோ ஒரு புள்ள வந்து விசாரிச்சுச்சாமே அந்த குமார கேட்டு. அதான் அவன் வேற சொல்லிட்டு போறான். ஏக்கா, அவனை எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க, என் குழந்தையா மாசமாயி எங்கேயோ விட்டுட்டு போயிட்டான், தெரியாம இழுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னான். அதான் உன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா நீ என்னமோ திருட்டு மொழி முழிக்கிற. ஆவி மனுஷே, உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு இந்த ஆளே குமார பத்தி ஊர் பூரா தண்டோரா போட்டுருவாரு போல. இந்த ஆளுக்கு வாயில சக்கரையை போட்ட மாதிரி இருக்குமே, எம்பிட்டு கொழுப்பு இருக்கு. அவனை பத்தி தப்பா சொல்றதுக்கு இவர் ஒருத்தரே போதும். நீ என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்குறவ? அவன் தான் கேடு கட்ட பையனே, ஊரு பூரா சொல்லிட்டு தெரியறாவளே. உன் புருஷன் வேற சொல்றத பார்த்தா உன் தங்கச்சிக்காரியே இங்க கொண்டாந்து வச்சிருக்கல. ஏட்டி, கமுக்கமா எங்கேயோ பெங்களூரு போனேன்னு போனியே, ஒரு வார்த்தை சொன்னியா? இப்பதானே தெரியுது. எம்படி திமிரு இருந்தா அவளை வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சிருப்ப. கொண்டு போய் உங்க அம்மாக்காரிட்ட விட வேண்டியதானே? இன்னும் எதையாவது இழுத்துறாம உன்னை அந்த பேச்சு பேசினாலே. பாத்தியா, அததான் நானும் சொன்னேன். நீ என்னன்னா அவனை தப்பா சொல்ற. இவ லேசுபட்ட ஆள் இல்ல, அவனை எங்கேயாவது வாரியல கொண்டு அடிச்சிருப்பாளா இருக்கும். ஏட்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் கேடு கேட்டவன். நானும் வந்த நேரத்துல இருந்து பாக்குறேன், நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கன்னு வாங்கிக்கிட்டு இருக்கியே. செருப்பால அடிக்கணும் அவனை. எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. வரட்டும், என் கையில மட்டும் சிக்கனா நினைச்சுக்கோ. அவன் தொலைஞ்சான். அம்மா இருக்கா, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நீ எப்பவும் அவனை தான் குறை சொல்லுவ. எக்கா, நூசி இடம் கொடுக்காமலா நூல் நுழையுது. உன் தங்கச்சிக்காரிய தாலி கட்டி கூட்டிட்டு போய் ஏமாத்தி விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். எங்களுக்கெல்லாம் பக்குங்கு. நீ என்னன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, முதல்ல அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி. அவன் வாயால உண்மை வரட்டும், அப்புறம் நானே உனக்கு குடுன்னு கொடுப்பேன். அவன் மட்டும் ஓடி போயிருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. நான் வாரேன் தாயி, உன்கிட்ட பேச முடியாது. இவளுக்கு என்ன வந்துச்சு லூசு மாதிரி? அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணா இவளுக்கு எங்க வலிக்குதோ தெரியல. ஊர்ல உள்ளவெல்லாம் என்னதான் தப்பா சொல்றாவோ என்னமோ, அவனுக்கு நான் தான் வக்காலத்து வாங்குறேன்னு. ஆனா அவன் என்கிட்ட நல்லவனா தானே நடந்துக்கிட்டான், பின்ன எப்படி தப்பா சொல்ல முடியும்? ஆனாலும் இந்த லட்சுமி அக்காக்கு குசும்பு ரொம்ப தான். எப்ப அந்த ஐஸ் என்ன சொன்னாலும் அவ பேச்ச கேட்டுட்டு தான் ஆடுவா. இங்க நான் ஒருத்தி கத்துக்கிட்டு இருக்கேன், காதிலே வாங்காம பாதியில விட்டுவிட்டு எப்படி போறா? நானா இவளை நிக்க சொன்னேன், அவளா தானே வந்தா. எனக்கு என்ன தேவையா குமார் நல்லவன்னு ஊரு புறம் சொல்லணும்னு? அவன் நல்லவனா நடந்துக்கிட்டான், அதுதானே சொல்றேன். ஏன் இவங்களுக்கு எல்லாம் பொறுக்க மாட்டுக்கு? பாடி படந்த கிளி
நக்கலா? என்னல பாட்டு இது? கல்லெடுத்து வந்த கிளி நெஞ்செடுத்து போனதடி நெல்லடுக்கும் சோலை ஒண்ணு சொல்லரிச்சு போனதடி கல்லில் அடிச்சா அது காயும் காயும் சொல்லில் அடிச்சா அது ஆறாது நெஞ்சு வெடிச்சா அது நூலா போகும் நெஞ்சு வெடிச்சா அது தாங்காது யாரோடும் செஞ்சவரு யாரு யாரு அப்போ சிச்சி தாத்தா உனக்கு ஏத்த பாட்டுதான் செருப்பு கூட போடாம இப்படிதான் கோவத்துல ஓடியாடுவியா நான் செருப்பை தூக்கிட்டு வரலான்னு தான் பார்த்தேன் அப்புறம் அப்பா யாசுன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன் ஒழுங்கா வீட்டை பார்க்கவா செருப்பு கூட போடாம அப்படி எங்க ஓடியானே ஏலே நீ ஒருத்தன் தான் என்ன தேடுத, நான் என்ன செய்யட்டும்? ஏதோ கடுப்புல வந்தேன், எதுக்கு வந்தேனே மறந்து போச்சு. அதுக்குள்ளயும் இந்த லட்சுமி அக்கா இருக்கா பாரு, என் மண்டையே குழப்பி விட்டுட்டா. லட்சுமி அக்கா ஓ மண்டைய குழப்புதாவோ இங்க பாரு நீதான் குழம்பி போயிருக்க முதல்ல உட்கார்ந்து நிதானமா யோசி அப்புறம் கோவப்படு சும்மா எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டா எதுக்கு கோவப்படுறோன்னே தெரியாம போயிடும் சரி வீட்டுக்கு வா பசிக்குது சாப்பிடுவோம் ஏலே உங்க ஐயா எங்கேயோ ஆங்காரத்துல எந்திரிச்சு போனாரே, வந்துட்டாரா? ஆமா எங்க ஐயா ஆங்காரத்துல போறாவோ இங்க பாரு நீதான் ஆங்காரத்துல கிடக்க ஒழுங்கா வந்து சேரு வா அடப்பாவி,